Dear friends, in this video we are going to discuss on மனித வளர்ச்சியும் மேம்பாடும் பேசிக் கொஷின்ஸ் அடிப்படையான கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். என்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். I am Dr. I. Jesudas SJ from St. Xavier's College of Education, Palayamkottai in Tirunelveli district, South India. At the moment I am the principal of the Valanath College of Education in Tindigal district. I am constantly uploading educational content videos for the sake of TET candidates, NET candidates, B.Ed, M.Ed research students. So this is the third video for educational psychology, especially for TET student, teacher eligibility test candidates. Let us enter into this video presentation. Dear friends, மரபு என்றால் என்ன? What is heredity or nature? One's heredity consists of all the structures, physical characteristics, functions or capacities derived from parents and other ancestors or species. This definition has been given by Douglas and Holland. மரபு என்றால் என்ன? ஒருவரின் பரம்பரை மரபு பெற்றோர் பிற மூதாதையர்கள் அல்லது இனங்களிலிருந்து பெறப்பட்ட அனைத்து கட்டமைப்புகள், உடல் பண்புகள், செயல்பாடுகள் அல்லது திறன்களை கொண்டிருப்பதுதான் மரபு என்று டக்ளஸ் ஹாலண்ட் குறிப்பிடுகிறார். மனித உடல் அமைப்பில் சில முக்கியமான செயல்பாடுகள் இருக்கின்றன. ஆண் விதைப்பை டெஸ்டிஸ் produce the male germ cells, spermatozoa என்று அதை ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். ஆண் விதைப்பை ஆண் சினை உயிரணுக்களை உருவாக்குகின்றன, விந்தணுக்கள், அதைத்தான் ஸ்பெர்மட்டோசா என்று சொல்லுகிறோம். ஓவரிஸ் produce the female germ cells, ஓவா, கருப்பைகள் பெண் சினை உயிரணுக்களை உருவாக்குகின்றன, ஓவா என்று சொல்லுகிறோம். Life is the result of the union of these male and female cells. இந்த ஆண் மற்றும் பெண் சினை உயிரணுக்கள் ஒன்றிணைந்ததன் விளைவாகத்தான் மனித வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கருவுற்ற கருமுட்டையில் ஜிகோட் என்ற ஒரு அமைப்பு, அதாவது ஆணினுடைய விந்தணுவும் பெண்ணினுடைய அணுவும் சேருகின்ற பொழுது கருமுட்டையாக அது மாறுகின்றது. ஜிகோட் என்று நாம் அதை தமிழில் அழைக்கின்றோம். In the fertilized ovum, that is called zygote, there are 23 pairs of chromosomes, total 46 chromosomes, 23 by father and 23 by mother. Each chromosome consists of a number of minute particles called genes. Genes are the real carriers and determiners of the hereditary traits. அதாவது ஒவ்வொரு குரோமோசோமும் மரபணுக்கள் எனப்படும் பல நுண்ணிய துகள்களை கொண்டிருக்கிறது. மரபணுக்கள் பரம்பரை பண்புகளை சுமப்பவை அல்லது தீர்மானிப்பவை என்று நாம் சொல்லலாம். ஆகவே 23 ஜோடி குரோமோசோம்கள், 46 குரோமோசோம்கள் 23 தந்தையாலும் 23 தாயாலும் ஏற்பட்டிருக்கிறது. பெண்ணினுடைய உயிரணுவில் 23 ஜோடி குரோமோசோம்களும் ஆணின் உயிரணுவில் 23 குரோமோசோம்களும் இருக்கின்றன, மொத்தம் 46. பெண்ணின் உயிரணுவில் 23 ஜோடி குரோமோசோம்களும் XX வகையை சார்ந்தது. உலகியல் அறிஞர்கள் அவ்வாறு அதை விவரிக்கின்றார்கள். ஆணின் உயிரணுவில் 22 ஜோடி XX வகையும் 23வது ஜோடி XY வகை குரோமோசோமும் இருக்கிறது. ஆகவே 23வது ஜோடி XX ஆக அமைந்தால் அது பெண் குழந்தையையும், XY ஆக அமைந்தால் ஆண் குழந்தையும் பிறப்பிக்கின்றன. During fertilization, the chromosome received from the male partner is called XY. கருத்தரித்தல் போது ஆணிலிருந்து பெறப்படும் குரோமோசோம் XY. Two types of twins. இரண்டு வகையான இரட்டையர்கள் எவ்வாறு ஏற்படுகிறார்கள்? இரண்டு வகை. ஒரு கரு இரட்டையர்கள் என்று ஒரு பிரிவினரை சொல்வோம். ஒரே மாதிரியான மரபணுக்களை சுமக்கின்றார்கள். அவர்கள் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள். ஆண் என்றால் ஆண், பெண் என்றால் பெண்.
ஒரே கருவுற்ற முட்டையிலிருந்து ஒரே இரட்டையர்கள் உருவாகின்றனர். இவர்களுக்கு பெயர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். they belong to the same sex. Identical twins develop from same fertilized egg. இன்னொரு வகை சகோதர இரட்டையர்கள் அல்லது இரு கரு இரட்டையர்கள் என்று சொல்லுகிறோம். fraternal twins or non-identical twins என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். இரண்டு வெவ்வேறு ஜிகோட்கள், அதாவது கருவுற்ற முட்டைகளிலிருந்து இந்த இரண்டு இரட்டையர்கள் ஏற்படுகின்றார்கள். வெவ்வேறு குரோமோசோம்கள் அல்லது மரபணுக்கள் இதிலே உள்ளன. ஒரே பாலினத்தை சாராமலும் இருக்கலாம். ஒரு ஆண் பெண் என்றோ இருக்க முடியும். ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இந்த இரட்டையர்கள். fraternal twins are non-identical twins. Two different zygotes fertilized eggs are produced. They have different combination of chromosomes or genes, not necessarily belonging to the same sex. Heredity can be called sometimes nature. இயற்கை என்றும் மரபை நாம் சொல்லலாம். மரபு சில நேரங்களில் இயற்கை என்று நாம் அழைக்கலாம். மரபு என்பது ஒருவரது பெற்றோருடைய மூலமாக தனது மூதாதையரின் குணநலங்களிலிருந்து பங்குகளிலிருந்து பெறுவது என வரையறுக்கப்படலாம் என்று பேட்டர்சன் என்பவர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் heredity may be defined as what one gets from his ancestral stock through his parents. This is according to H.A. Patterson. Heredity is the transmission of traits from parents to children, according to Ruth Benedict. மரபு என்பது பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு அவர்களுடைய பண்புகளை பரப்புதல் என்று அவர் சொல்லுகிறார். What are the theories of mechanism of heredity? இந்த மரபினுடைய இயங்குத்தன்மையினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? ஒரு 5 இருக்கின்றன, மிக முக்கியமானவையாக கருதப்படுகிறது. Theory of continuity of germ plasm. இதை சொன்னவர் யார் என்று சொன்னால் வீஸ்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உலகியல் அறிஞர். இவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மனித உடலிலே 2 வகையான செல்கள், சொமாட்டிக் செல்ஸ், கிருமி செல்கள் அல்லது நுண் செல்கள் இருக்கின்றன. இந்த சோமாட்டிக் செல்கள் என்பது உடல் கட்டமைப்பினுடைய பராமரிப்பு மற்றும் வளர்ச்சிக்கு பொறுப்பு வகிக்கின்றன. இந்த கிருமி செல்கள் ஜெர்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கிருமி செல்கள் பரம்பரை பண்புகளை தருகின்றன. இது வீஸ்மேன் என்பவர் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாட்டை சொல்லுகிறார். இதற்கு பெயர் ஜெர்ம் பிளாசமின் தொடர்ச்சி கோட்பாடு, வெய்ஸ்மேன் என்பவருடைய கோட்பாடு. மரபினுடைய இயங்குத்தன்மை கோட்பாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வீஸ்மேன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், this theory states that there is no transmission of acquired traits. பிறரிடமிருந்து பெறப்பட்ட பண்புகளை பரப்புவதில்லை. பெற்றோரிடமிருந்து வரக்கூடிய அந்த பண்புகளை மட்டும்தான் குழந்தைகளுக்கு பரப்பப்படுகிறது என்பது அவருடைய கருத்து. பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட மரபுகள், திறன்கள் மற்றும் குணாதிசயங்கள் மட்டுமே ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பரவுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். It is only the inherited traits, the abilities and traits received from the parents that are transmitted from one generation to another. அடுத்து கால்டன்ஸ் பயோமெட்ரி தியரி ஆஃப் growth என்று இதை சொல்லுவார்கள். கால்டனுடைய பயோமெட்ரி கோட்பாடு. டு ஸ்டடி ஹெரிடிட்டி he concluded that not only the immediate parents but all their ancestors do contribute their shares of heredity endowments to the child. அதாவது மரபை ஆராய்கின்ற பொழுது உடனடி பெற்றோர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய மூதாதையர்களும் குழந்தைக்கு பரம்பரை பண்புகளை பங்களிக்கிறார்கள் என்று அவர் முடிவு செய்கின்றார் இந்த கொள்கையிலே. இது கால்டன்ஸ் பயோமெட்ரி தியரி என்று கோட்பாட்டு வளர்ச்சி என்று நாம் சொல்லுகிறோம். அடுத்து மெண்டல்ஸ் தியரி ஆஃப் ஹெரிடிட்டி. கிரெகர் மெண்டல் என்று அழைக்கக்கூடிய ஒரு துறவி, ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். அவர் இந்த கார்டன் பட்டாணி மூலமாக பரிசோதனை செய்கிறார். அதாவது சில உலகியல் உண்மைகளை அவர் கண்டுபிடிக்கின்றார். அவர் உயரமான மற்றும் குறுகிய 2 வகையான பட்டாணிகளை தனது ஆய்வுக்கு பயன்படுத்தினார். By experimenting with the pea plant breeding, Mendel developed 3 principles of inheritance that describe the transmission of genetic traits
before anyone knew genes existed. பட்டாணி தாவர இனப்பெருக்க ஆய்வின் மூலம் மரபணுக்கள் இருப்பதை யாரும் அறிவதற்கு முன்பே மரபணு பண்புகளை பரப்புவதை விவரிக்கும் 3 மரபு கொள்கைகளை மெண்டல் உருவாக்குகின்றார். ஆகவேதான் இவர் சிறப்பு மிக்கவராக உலகிலே தோன்றுகிறார். The 3 principles of heredity are dominance, segregation and independent assortment என்று சொல்வார்கள். அதாவது ஆதிக்கம், அதாவது பெற்றோரிடமிருந்து அவர்களுடைய பண்புகள் பிள்ளைகளிடத்திலே ஆதிக்கம் செலுத்துவது. பிரித்தல், சில சமயங்களில் தந்தையினுடைய குணநலன்கள் அதிகமாகவும் தாயினுடைய குணநலன்கள் கொஞ்சமாகவும் இருக்க முடியும். அது பிரித்தல் என்ற அந்த கோட்பாடு. மற்றும் சுயமாக தோன்றுதல், இருவரிடமிருந்தும் இல்லாமல் சுயமாக சில பண்புகள் குழந்தைகளிடம் தோன்றலாம் என்று இந்த 3 வகையிலே அவர் வகைப்படுத்துகின்றார். Gregor Mendel is considered to be the father of genetics in the 19th century. It was commonly believed that an organism's traits were passed on to offspring in a blend of characteristics donated by each parent. The Gregor Mendel 16ஆம் நூற்றாண்டிலே மரபியல் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். ஒவ்வொரு பெற்றோரால் நன்கொடையாக வழங்கப்பட்ட பண்புகளின் கலவை குழந்தைகளின் பண்புகளாக அந்த சந்ததியினருக்கு அனுப்பப்படுகின்றன என்பதுதான் அவருடைய உலகியல் கோட்பாட்டினுடைய முக்கிய கருத்து. அடுத்து டார்வின்ஸ் தியரி, மிக மிக முக்கியமான ஒரு கொள்கை. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். இவருடைய முக்கிய கருத்துக்கள் என்ன என்று சொன்னால், முதலிலே இவர் ஒரு பிரிட்டிஷ் நேச்சுரலிஸ்ட், ஒரு இயற்கைவாதி, இங்கிலாந்து தேசத்தைச் சேர்ந்தவர். He proposed a theory of biological evolution by natural selection. இயற்கையிலேயே பரிணாம வளர்ச்சி என்ற ஒரு கொள்கை. Darwin defined evolution as a descent with modification, the idea that species change over time, give rise to new species and share a common ancestor. தமிழிலே நாம் இதை எவ்வாறு விளக்கலாம் என்று சொன்னால், ஒரு இருப்புக்கான போராட்டம் என்று சொல்லுகிறார். மிகச்சிறந்த உயிரினங்களுக்கே உயிர் வாழ்வு, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். மிகச்சிறந்த உயிரினங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும், மற்றவை அழிந்து போகும். இதைத்தான் அவர் இயற்கை தேர்வின் செயல்முறை என்று சொல்லுகிறார். சார்லஸ் டார்வின் ஒரு பிரிட்டிஷ் இயற்கை ஆர்வலர். அவர் இயற்கை தேர்வின் மூலம் உயிரியல் பரிணாம கோட்பாட்டை முன்மொழிகின்றார். டார்வினுடைய பரிணாமத்தை மாற்றத்துடன் இறங்குதல் என்று வரையறுத்தார். அதாவது டிசன்ட் வித் மாடிஃபிகேஷன், மாடிஃபைடு டிசன்ட். மேலிருந்து கீழாக, அதாவது குணநலன்கள் மேலிருந்து கீழாக இன்னும் கொஞ்சம் சிறப்புடன் தோன்றுவது, மாற்றத்துடன் இறங்குதல் என்று அதை வரையறுக்கின்றார். காலப்போக்கில் இனங்கள் மாறுகின்றன, புதிய இனங்கள் உருவாகின்றன, பொதுவான மூதாதையரை பகிர்ந்து கொள்ளுகின்றன என்பது அவருடைய உலகியல் கோட்பாட்டுடைய மிகச்சிறந்த கருத்து. அடுத்து லாமார்க்ஸ் தியரி ஆஃப் growth, லாமார்க்கின் வளர்ச்சி கோட்பாடு. இவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உயிரினங்களுடைய உடல் மாற்றங்கள், அதாவது ஒரு உறுப்பினுடைய அதிக வளர்ச்சி என்பது அதிகரித்த பயன்பாட்டின் மூலம் தேவை கருதி அவற்றின் சந்ததியினருக்கு பரவக்கூடும் என்ற கொள்கையின் அடிப்படையிலே பரிணாம கோட்பாட்டை கொடுக்கின்றார். எடுத்துக்காட்டு, ஒட்டகத்தினுடைய நீளமான கழுத்து. என்ன என்று சொன்னால், ஒட்டகம் இலைகளை அது உண்ணுகின்ற பொழுது மரத்தில் இருக்கின்ற அந்த கிளைகளை பிடிக்கின்ற சமயத்தில் அதுக்கு நீளமான கழுத்து தேவைப்படுகிறது. ஆகவே அந்த அதிகரித்த பயன்பாட்டின் மூலமாக இந்த கழுத்து படிப்படியாக நீண்டு சந்ததியினருக்கும் நீண்ட கழுத்தை உடைய அந்த பிராணிகளாக, விலங்குகளாக அவை உருவெடுக்கின்றன. இதைத்தான் லாமார்க்ஸ் தியரி ஆஃப் growth என்று சொல்லுகிறோம். A theory of evolution based on the principle that physical changes in organism during their lifetime, such as greater development of an organ through increased use, could be transmitted to their offspring, children. Example, a camel's elongated neck, நீளமான கழுத்து. Lamarck enunciated the law of use and disuse, which states that when certain organs become specially developed as a result of some environmental need, then that state of development is hereditary and can be passed on to progeny. லாமார்க் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை விதிகளை விவரித்தார்.
பயன்பாடு உள்ள விஷயங்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்றாற் போல வளர்ச்சி ஏற்படும். பயன்படுத்தாமலே விட்டால் அதற்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியை தான் நாம் பார்க்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை சொல்லுகிறார். அதாவது சில சுற்றுச்சூழல் தேவைகளின் விளைவாக சில உறுப்புகள் சிறப்பாக வளர்ச்சி அடையும் போது அந்த வளர்ச்சியின் பண்புகள் சந்ததியினருக்கு பரிமாற்றப்படலாம் என்று அவருடைய கொள்கையிலே கூறுகின்றார். லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி, மரபு விதிகள் என்ன? லா ஆஃப் சிமிலாரிட்டி, சில்ட்ரன் டென்ட் டு பி சிமிலர் டு தேர் பேரண்ட்ஸ், ஒற்றுமை விதி என்று இதை சொல்லுகிறோம். குழந்தைகள் பெற்றோரை போலவே இருக்கிறார்கள். அடுத்து லா ஆஃப் வேரியேஷன், children may vary or differ from their parents with respect to one or other characteristics. இதை பெற்றோருடைய பண்புகளிலிருந்து அவர்கள் வேறுபட முடியும். லா ஆஃப் ரெக்ரெஷன், there is an inherent tendency in the human beings to move towards the mean or average for the transmission of traits and characteristics from one generation to another. அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பண்புகள் மற்றும் குணாதிசயங்களை கடத்தும் போது மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் சராசரியை நோக்கி மனிதர்கள் இயல்பாகவே செல்கின்றன என்று இந்த பின்னடைவின் விதி, அதாவது லா ஆஃப் ரெக்ரெஷன் சொல்லுகிறது. அடுத்து என்வாயரன்மெண்ட், சுற்றுச்சூழல். என்வாயரன்மெண்ட் கேன் பி கால்டு சம்டைம்ஸ் நர்ச்சர். சுற்றுச்சூழலை சில நேரங்களிலே வளர்த்தல் என்று நாம் அழைக்கலாம். The growth and development of an individual is the net result of the environment. ஒரு நபருடைய வளர்ச்சியும் மேம்பாடும் அவரது சூழலினுடைய மொத்த விளைவு. உதாரணமாக கேஸ் ஹிஸ்டரி ஆஃப் ராமு த வுல்ஃப் பாய். ராமு என்ற ஒரு பையன் காட்டிலே எடுக்கப்படுகின்றான். அவன் ஒரு நரியை போன்றே அவனுடைய தோற்றமெல்லாம் இருக்கிறது. ஏனென்றால் அவன் மனிதர்களோடு அவன் சேர்ந்திருக்கவில்லை, மனிதர்களிடமிருந்து அவன் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை. இதை உதாரணமாக சொல்லுகிறார்கள். அதாவது சுற்றுச்சூழல் என்பது மிகவும் அவசியம். ஒரு மனிதன் விலங்கிலிருந்து மனிதனாக மாறுவதற்கு, முழு மனிதனாக மாறுவதற்கு என்வாயரன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் வேண்டும் என்பதற்கான ஒரு எவிடன்ஸ், ஒரு சாட்சியாக, ஒரு ஆதாரமாக இந்த ராமுனுடைய வரலாறு நமக்கு தெரிவிக்கின்றது. அதே போல் அமலா கமலா என்ற 2 சகோதரிகள், 2 வயது 9 வயது, பெங்கால் அந்த வங்காள காடுகளிலே 1920ஆம் ஆண்டிலே கண்டெடுக்கப்படுகிறார்கள். அவர்களும் அந்த மனித சாயலே இல்லாமல், மனித சாயல் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் விலங்குகளை போன்று என்றால் அதைத்தான் காட்டிலே ஒருவேளை அவர்கள் பார்த்திருக்கலாம். ஆகவே இது எதை சொல்லுகிறது என்று சொன்னால் சுற்றுச்சூழல் என்பது மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிக மிக தேவை என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்தது environment is everything that affects the individual except his genes. போரிங், லாங்ஃபீல்ட், வெல்ட் என்று அழைக்கக்கூடிய இந்த அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சூழல் என்பது அவரது மரபணுக்களை தவிர மற்ற அனைத்திலும் தனிநபரை பாதிக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே உலகத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் உலகத்திலிருந்து எவ்வளவோ விஷயங்களை அவன் கற்றுக்கொள்ளுகிறான் என்பதுதான் இவர்களுடைய கொள்கை கோட்பாடாக இருக்கிறது. Environment covers all the outside factors that have acted on the individual since he began life. இது வேர்ட்வொர்த், மார்க்யூஸ் என்பவர்கள் இதை சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு தனிநபர் வாழ்க்கையை தொடங்கியதிலிருந்து அவர் மீது செயல்படுகின்ற அனைத்து வெளிப்புற காரணிகளையும் சுற்றுச்சூழல் உள்ளடக்கியது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் வெளிப்புற காரணிகள் ஒரு சுற்றுச்சூழலை உண்டாக்கி அவனுக்கு வளர்ச்சியை தருகிறது என்பது இவர்களுடைய கோட்பாடு. அடுத்து எவ்ரி phenomenon of life is the product of both heredity and environment. மேசிவர் பேஜ் என்ற இந்த அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் மரபு மற்றும் சூழல் இரண்டின் விளைவாகும் என்று இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். And individual is a product of heredity and environment. வூட்வொர்த் என்பவர் சொல்லுகிறார். அதாவது ஒரு நபர் மரபு மற்றும் ஒரு சூழலினுடைய ஒரு தயாரிப்பு என்று வூட்வொர்த் சொல்லுகிறார். வாட்சன் மிக அருமையாக சொல்லுவார், give me any child, I will make him what you desire. எனக்கு எந்த குழந்தையையும் கொடுங்கள், நீங்கள் விரும்பும் ஆளாக நான் அவனை ஆக்குவேன் என்று, அதாவது சூழலுடைய முக்கியத்துவத்தை சொல்லும்படியாக அவர் இதை குறிப்பிடுகின்றார்.
ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட். இதனுடைய அர்த்தம் என்ன என்று விவாதிப்போம். The term growth is used in purely physical sense. வளர்ச்சி என்ற சொல் முற்றிலும் உடல் ரீதியான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. It generally refers to an increase in size, length, height and weight, changes in the quantitative aspects. இது பொதுவாக அளவு, நீளம், உயரம் மற்றும் எடை அதிகரிப்பதை குறிக்கிறது. அளவு அம்சங்களில் மட்டுமே மாற்றங்களை எதிர்கொள்ளுகிறது. அடுத்து, growth may or may not bring development. வளர்ச்சி என்பது மேம்பாட்டை, முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் அல்லது கொண்டு வராமலும் போகலாம். A child may grow in terms of weight by becoming fat, but this growth may not bring any functional improvement, qualitative change or development. ஒரு குழந்தை கொழுப்பை பெறுவதன் மூலம் எடையின் அடிப்படையில் வளரக்கூடும். ஆனால் இந்த வளர்ச்சி எந்த ஒரு செயல்பாட்டு முன்னேற்றத்தையும், அதாவது தரமான மாற்றத்தையும் அல்லது மேம்பாட்டையும் கொண்டு வராது. Growth begins in single cells. ஒற்றை செல்களில் வளர்ச்சி தொடங்குகிறது. Growth is most rapid in early childhood. குழந்தை பருவத்தில் வளர்ச்சி மிக விரைவாக செல்லுகிறது. Growth begins earlier in girls. பெண் குழந்தைகளுக்கு வளர்ச்சி ஆண் குழந்தைகளை விட முன்பாகவே தொடங்கி விடுகிறது. Growth is one of the parts of developmental process. வளர்ச்சி என்பது மேம்பாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. Growth does not continue throughout life. It stops once maturity is attained. வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வராது. உடல் முதிர்ச்சி அடைந்தவுடன் ஒரு 20 வயது சமயத்தில் வளர்ச்சி நின்றுவிடும். ஆனால் முன்னேற்றம் இறப்பு வரைக்கும் மேம்பாடு சென்று கொண்டே இருக்கும். இப்பொழுது டெவலப்மெண்ட் என்றால் என்ன என்று பார்ப்போம். மேம்பாடு என்றால் என்ன? There are observable changes of an organism over a period of time resulting in improved working or functioning is called development. திறம்பட்ட செயல்பாட்டின் விளைவாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு உயிரினத்தினுடைய கவனிக்கத்தக்க மாற்றங்களை மேம்பாடு என்று நாம் அழைக்கின்றோம். Development means functional development. வளர்ச்சி என்றால் செயல்பாட்டு வளர்ச்சி. Development refers to the overall changes in an individual, shape, form or structure. Our mind functions, our brain functions, all these things are included in the development. வளர்ச்சி என்பது ஒரு தனிநபருடைய ஒட்டுமொத்த மாற்றங்களை குறிக்கிறது. வடிவம், உருவம், அமைப்பு அனைத்தையும் உள்ளடக்கியது. It indicates the changes in the quality or character rather than in quantitative aspects. மேம்பாடு என்பது அளவு அம்சங்களை காட்டிலும் தரம் அல்லது தன்மையின் மாற்றங்களை குறிக்கிறது. குவாலிட்டி, தரம். Development is a continuous process. It is lifelong and it goes from womb to tomb. மேம்பாடு என்பது ஒரு தொடர்ச்சியான செயல். இது ஆயுள் முழுவதும் நடைபெறும். மேம்பாடு என்பது கருப்பையிலிருந்து கல்லறை வரைக்கும் நடைபெறும் தொடர் செயலாக இருக்கிறது. It does not end with the attainment of maturity. இது உடல் முதிர்ச்சியை அடைவதோடு நின்று விடுவதில்லை, இறப்பு வரைக்கும் தொடர்ந்து நடக்கும். Development brings qualitative changes which are difficult to be measured directly. They are assessed through keen observation in behavioral situations. மேம்பாடு தரமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. அவை நேரடியாக அளவிட கடினமாக இருக்கின்றன. நடத்தை சூழ்நிலைகளில் தீவிரமான உற்று நோக்கலின் மூலமாக அவை மதிப்பிடப்படுகின்றன. Development is also possible without growth. வளர்ச்சி இல்லாமல் மேம்பாடு அடைவது சாத்தியம். Developmental Psychology என்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர் ஹர்லாக். மேம்பாட்டு உலகியலை எழுதியவர் ஹர்லாக் என்று அழைக்கக்கூடிய ஒரு உலகியல் அறிஞர். மிஸ்ஸஸ் ஹர்லாக் 1956 divided development into 4 major classes: changes in size, changes in proportion, disappearance of old feature, acquisition of new features. இதை 4 வகுப்புகளாக அவர் பிரிக்கின்றார். மேம்பாட்டை அளவு மாற்றங்கள், மேம்பாட்டு விகிதத்தில் மாற்றங்கள், பழைய அம்சம் காணாமல் போதல், புதிய அம்சங்களை பெற்றுக்கொள்ளுதல். All these types of changes have qualitative as well as quantitative aspects. Growth and development go hand in hand. இந்த வகையான மாற்றங்கள் அனைத்தும் தரமான மற்றும் அளவு அம்சங்களை கொண்டுள்ளன. வளர்ச்சியும் மேம்பாடும் கைகோர்த்து செல்லுகின்றன.
The forces of heredity and environment directly or indirectly influence one's growth and development. மரபு மற்றும் சுற்றுச்சூழலுடைய சக்திகள் ஒருவருடைய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கின்றன. ஸ்டேஜஸ் ஆஃப் growth and development. பிறப்புக்கு முந்தைய நிலை ப்ரீநேட்டல் என்று சொல்லுகிறோம். ஃப்ரம் கன்செப்ஷன் டு பர்த், கரு உருவானதிலிருந்து பிறப்பு வரைக்கும். அடுத்து ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃபான்சி, குழவி பருவம், முதல் 2 ஆண்டுகள், பிறந்ததிலிருந்து 2 ஆண்டுகள். சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், குழந்தை பருவம், ஃப்ரம் 3 to 12 years டில் தி ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி. அந்த குழந்தை பெரிய குழந்தையாக ஆகின்ற வரைக்கும் 3 to 12 வயது வரைக்கும் ஏறத்தாழ சொல்லலாம். adolescent stage, from the onset of puberty to maturity. குமரப்பருவம் என்பது 13 வயதிலிருந்து 19 வரை. adulthood, இளமை பருவம் அல்லது முதுமை பருவம், from 20 years and beyond, from the age of attaining maturity till death. முதிர்ச்சி பெற்றதிலிருந்து இறப்பு வரைக்குமே அது adulthood என்று தான் சொல்லுகிறோம். ஓல்டேஜ் என்பது சாதாரணமாக 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களை வயதானவர்கள் ஓல்டேஜில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் as well as எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். உடல் வளர்ச்சி என்பது உள் மற்றும் வெளிப்புற உறுப்புகளுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. வாட் இஸ் இன்டெலெக்சுவல் ஆர் மென்டல் டெவலப்மெண்ட்? It is development of intellectual powers like the power of reasoning and thinking, imagination, concentration, creativity, sensation, perception, memory, association, discrimination and generalization. தமிழிலே நாம் எப்படி விளக்கலாம் என்று சொன்னால், அறிவுசார் அல்லது மன வளர்ச்சி என்பது பகுத்தறிவு மற்றும் சிந்தனை சக்தி, கற்பனை, செறிவு, படைப்பாற்றல், உணர்வு, கருத்து, நினைவு, தொடர்பு, பாகுபாடு மற்றும் பொதுமைப்படுத்துதல் போன்ற அறிவுசார் ஆற்றல்களுடைய வளர்ச்சி. அதைத்தான் நாம் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் அல்லது மென்டல் டெவலப்மெண்ட், அறிவுசார் அல்லது மன வளர்ச்சி என்று நாம் சொல்லுகிறோம். Emotional development, basic instinct, the evolution of various emotions takes place and also the emotional behavior is developed. உணர்ச்சி வளர்ச்சி அல்லது மன நெகிழ்ச்சி வளர்ச்சி, அடிப்படை உள்ளுணர்வு, பல்வேறு உணர்ச்சிகளுடைய பரிணாமம் நடைபெறுகிறது. மேலும் உணர்ச்சிகரமான உணர்வு பூர்வமான நடத்தை உருவாகிறது. இதைத்தான் இமோஷனல் டெவலப்மெண்ட், மன நெகிழ்ச்சி வளர்ச்சி, உணர்வு வளர்ச்சி என்று நாம் சொல்லுகிறோம். Moral or character development, the evolution of moral sense and the development of the character. The individual develops his ethical and moral codes. அறநெறி குணநல வளர்ச்சி, அறநெறி உணர்வினுடைய பரிணாமம் மற்றும் பண்புகளின் வளர்ச்சி. தனிநபர் தனது நெறிமுறை மற்றும் அறநெறி குறியீடுகளை உருவாக்கி கொள்ளுகின்றார் இந்த மேம்பாட்டிலே. அடுத்து சோஷியல் டெவலப்மெண்ட். Initially, a child is selfish and antisocial. Gradually, he develops into a social being by learning to behave according to the rules and norms of his society and make adjustment according to the society. சமூக மேம்பாடு என்பது ஆரம்பத்தில் ஒரு குழந்தை சுயநலமாக மற்றும் சமூக எதிர்பார்ப்பினை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. படிப்படியாக குழந்தை சமூகத்தினுடைய விதிமுறைகளின்படி இணங்கி நடப்பதை அது கற்றுக்கொள்ளுகிறது, சமூக உறுப்பினராக மாறுகிறது. இதைத்தான் சமூக மேம்பாடு என்று நாம் சொல்லுகிறோம். சோஷியல் டெவலப்மெண்ட். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், லேர்னிங் ஆஃப் த லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் ஃபார் த effective யூஸ் ஆஃப் லாங்குவேஜ். மொழி மேம்பாடு என்பது தகவல் தொடர்புக்கான மொழியை கற்றல் மற்றும் பயன்பாட்டிற்கான பல்வேறு மொழி திறன்களின் வளர்ச்சியாக இருக்கின்றது. Physical growth and development. Both men and women attain their maximum height and weight up to the end of adolescence. ஆண்களும் பெண்களும் குமர பருவத்தின் இறுதி வரை அதிகபட்ச உயரத்தையும் எடையும் பெற்றுக்கொள்கிறார்கள். At the age of 4, his brain would have gained almost 80% of his final weight. 4 வயதில் குழந்தையுடைய மூளை அதன் இறுதி எடையில் கிட்டத்தட்ட 80% பெற்றிருக்கும். 8 years, 8வது வயதில் 90% வளர்ச்சி மூளை பெற்றிருக்கும்.
20ஆம் ஆண்டிலே மூளை கிட்டத்தட்ட அதன் முழு எடையை பெறுகிறது. பை த 20th year the brain gains almost all its weight. adolescence, what do you mean by adolescence? இது மிக மிக முக்கிய கேள்வியாக கருதப்படுகிறது. நிச்சயமாக கேள்விகளை இதிலிருந்து நாம் எதிர்பார்க்கலாம். Adolescence is best regarded as a recapitulation of the first period of life, according to the famous psychologist Ross. குமார பருவம் வாழ்க்கையுடைய முதல் காலகட்டத்தினுடைய பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது என்று சொல்லுகிறார். Adolescence is the transition period between childhood and adulthood. குல்ஹன் என்பவர் சொல்லுகிறார். குமார பருவம் என்பது குழந்தை பருவத்திற்கும் முதுமை இளமை வாலிப பருவத்திற்கும் இடையிலான ஒரு மாறுதல் காலம் என்று சொல்லுகிறார். Adolescence is a period of great stress and strain, storm and strife, according to Stanley Hall. இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கிறது. ஸ்டான்லி ஹால் சொல்லக்கூடிய இந்த வரையறை மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது குமார பருவம் என்பது மிகுந்த மன அழுத்தம் மற்றும் கஷ்டத்தினுடைய காலம், புயல் மற்றும் சண்டையின் காலம் என்று ஸ்டான்லி ஹால் குமார பருவத்தினுடைய தந்தையாக வர்ணிக்கப்படுபவர் சொல்லுகிறார். During adolescence, the physical growth and development reaches its peak and human body finds its final shape. குமார பருவத்தில் உடல் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அதன் உச்சத்தை அடைகிறது. மனித உடல் அமைப்பு அதன் இறுதி வடிவத்தை காண்கிறது. Emotional development reaches its maximum during adolescence. குமார பருவத்தில் உணர்ச்சி வளர்ச்சி அதனுடைய உச்சத்தை தொடுகிறது. Peer group relationship controls the social behavior. சக குழு உறவு சமூக நடத்தையை கட்டுப்படுத்துகிறது. Intelligence reaches its climax during adolescence. இந்த குமார பருவத்தில் நுண்ணறிவு அதன் உச்சகட்டத்தை அடைகிறது. Hero worship is most prominent in adolescence. இந்த இளம் பருவத்தில் ஹீரோ வழிபாடு மிக முக்கியமானதாக இருக்கிறது. Adolescence is the age of action. குமார பருவம் என்பது ஒரு செயலின் வயதாக இருக்கிறது. Sexual development reaches its peak during adolescence. இந்த குமார பருவத்தில் பாலியல் வளர்ச்சி உச்சத்தை அடைகிறது. Concept about the self is termed as one's self concept. சுயத்தை பற்றிய கருத்து குமார பருவத்தினருக்கு ஏற்படுகிறது. நான் யார் என்று அவன் கேள்வி கேட்க தொடங்குகிறான். Special characteristics of adolescence and their problems. Perplexity, confusion with regard to somatic variation. The flow of blood during menstruation creates worries among the girls. The somatic அல்லது உடல் கட்டமைப்பு மாறுபாட்டை பற்றிய ஒரு குழப்பம், அந்த உடல் அமைப்பிலே ஒரு மாற்றம் அதனால் ஏற்படுகின்ற ஒரு குழப்பம். மாதவிடாயின் போது இரத்த ஓட்டம் பெண் குழந்தைகள் மத்தியிலே ஒரு விதமான கவலையை பதற்றத்தை உருவாக்குகிறது. Intensification of self-awareness. Self-consciousness is too much developed in adolescence. It is described as an age of self-decoration, more attention towards the dress, makeup, matter of talking, walking, etc. சுய விழிப்புணர்வின் தீவிரம் என்று இதனை நாம் அழைக்கலாம். Intensification of self-awareness. குமார பருவத்திலேயே சுய உணர்வு அதிகமாக உருவாகிறது. இது சுய அலங்காரத்தினுடைய வயது என்று கூட விவரிக்கப்படுகிறது. அவர்களுடைய உடை, அலங்காரம், பேசும் விஷயம், நடைப்பயிற்சி போன்றவற்றிலே அவர்கள் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். Emotional tension. Adolescence is the period of storm and stress, according to Stanley Hall, father of psychology of adolescence. உணர்ச்சி பதட்டம். குமார பருவம் என்பது புயல் மற்றும் மன அழுத்தத்தினுடைய காலம். ஸ்டான்லி ஹால் என்பவர் இதனை சொல்லுகிறார். அடுத்து peer group relationship. He goes away from his parents and elders and spends much of his time with the members of his peer group. அதாவது சக குழு உறவு. ஒரு குமார பருவத்து மாணவன் தனது பெற்றோரிடமிருந்தும் பெரியவர்களிடமிருந்து விலகி தனது சக குழுவினுடைய உறுப்பினர்களோடு அதிக நேரத்தை செலவிடுகிறான். Intensification of self-consciousness, the sudden functioning of their glands, segregation of sex hormones, and the awakening of the strong sex instinct. பாலியல் நனவினுடைய தீவிரம், பாலியல் உணர்வினுடைய தீவிரம் குமார பருவத்தினிடத்திலே காணப்படுகிறது. பாலியல் சுரப்பிகளுடைய திடீர் செயல்பாடு, பாலியல் ஹார்மோன்களுடைய சுரப்பு
மற்றும் வலுவான பாலியல் உணர்வுடைய விழிப்புணர்வு எல்லாம் இந்த பருவத்திலே ஏற்படுகிறது. Vocational choice and need of self-support. The adolescent's strong desire is to achieve self-sufficiency and make himself quite independent like an adult member of the society. தொழில்சார் தேர்வு மற்றும் சுய ஆதரவுடைய தேவை, அதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும், சுயமாக நிற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எல்லாம் குமர பருவத்து மாணவர்களிடத்திலே ஒரு பெரு விருப்பமாக தோன்றுகிறது. தன்னிறைவை அடைய வேண்டும், சமூகத்தின் வயது வந்த உறுப்பினரைப் போல நடக்க வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுடைய போக்காக இருக்கின்றது. Vocational choice and need of self-support. The adolescent's strong desire is to achieve self-sufficiency and make himself quite independent like an adult member of the society. தொழில்சார் தேர்வு மற்றும் சுய ஆதரவுடைய தேவை, வயது வந்த உறுப்பினரை போல தன்னை சுதந்திரமாக்கிக் கொள்வதெல்லாம் அவசியமாக இருக்கிறது. Emancipation. An adolescent hates the parental close supervision. அதாவது குமர பருவத்தினர் பெற்றோருடைய நெருங்கிய மேற்பார்வை வெறுக்கிறார்கள். தனியாக இருக்க வேண்டும், தங்களது நண்பர்களோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுடைய ஒரு விடுதலை நோக்கு அவர்களிடத்திலே இருக்கிறது. சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி, ஜென்ரேஷன் கேப், அடையாளத்தை தேடுதல், அடுத்த தலைமுறை இடைவெளியை அவர்கள் உணர்கிறார்கள். ஏன் இப்படி பெரியவர்கள் இருக்கிறார்கள், என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்ற அந்த ஒரு தலைமுறை இடைவெளியெல்லாம் அவர்களால் உணர முடிகிறது. அடுத்து எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், எஜுகேஷனல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், பொருளாதார சுதந்திரம், கல்வி சிக்கல்கள் மற்றும் சரி செய்தல் சிக்கல்கள், இவை எல்லாமே அந்த வயதிலே ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Thank you very much, dear friends. In the next video, let us discuss the important questions on human growth and development. Kindly subscribe Jesudas Magis. Many more videos, all the 10 units are going to be published one by one. Kindly watch all those videos and give your suggestions too. Thank you very much for your presence.